உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட மனுக்குலத்தோடைய உண்மையான அடிப்படை பிரச்சனை என்ன என்றும் அதற்கான தீர்வு என்னவென்றும் நாம் சற்று கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்பாக, இப்போ 2023, முதல் ஏர்கிராஃப்ட் பறக்க முடியும்னு சொன்னதே 1900ஆவது வருஷத்தில் ரைட் பிரதர்ஸ் பறந்து காட்டினாங்கன்னு. அது வரைக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அந்த பழைய காலத்தில் இருந்தது போல் ஏர் பூட்டி உழுதாங்க, விதைச்சாங்க, அப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் மெஷினரி வந்துருச்சு, சைக்கிள் வந்துருச்சு, மோட்டர் சைக்கிள் வந்துருச்சு, கார் வந்துருச்சு, ட்ரெயின் வந்துருச்சு, அப்புறம் 10ஆவதுக்கு ஏர்கிராஃப்ட் வந்துருச்சு, ராக்கெட்டெல்லாம் வந்துருச்சு, மூன் லேண்டிங் எல்லாம் வந்துருச்சு. இந்த 100-120 வருஷத்துக்குள்ளே இப்போ நம்ம இந்திய தேசத்துலேருந்தே சந்திராயன் 3 அப்படின்னு சொல்லி கொண்டு போய் மூணில் ஒரு பகுதியில் இறக்கியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம இவ்வளவு படிக்கிறோம். ஆனால் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? படகுல அது கொஞ்சம் பெருசாக கட்டினா அது கப்பல்னுவாங்க. அது பாய்மர கப்பலாக இருக்கும், காற்றடிக்கிற பக்கம் போகிறதா இருக்கும். அதில் வியாபாரத்துக்கு சாமான்லாம் ஏற்றிட்டு போனாங்க, இறக்குனாங்க. உலகங்க வியாபாரம்லாம் நடந்துச்சு. ஆனால் அறிவியல் வளர்ச்சி இல்லை. இந்த இப்போ இருக்கிற சமுதாயத்தை பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இருக்க அறிவியல் வளர்ச்சி, கம்ப்யூட்டர் வந்துருச்சு. பைபிளில் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட முத்திரையை வாங்கிக்கலைன்னாக்க விற்கவும் வாங்கவும் முடியாதபடி செய்யும்னு. கடந்த காலங்கள் எந்த காலகட்டத்தில் இது மாதிரி வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்துருச்சு, அடையாள அட்டை கொடுத்துட்டாங்க, நம்பரை நெத்தியிலையும் கையிலையும் போட்டுருவேன்றாங்க. இன்னும் அது ஒன்று தான் நடக்கலை. அப்போ இவ்வளவு தூரம் அறிவியல் வளர்ச்சி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இவங்களுக்கு பாவம்னா அது என்னன்னு ஒத்துக்கிற மாட்டேன்றா. பாவம்லாம் சொல்லாத, ஏதோ தவறு நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு, அதோடு நிறுத்திக்க, பாவம்னு சொல்லாதேன்றாங்க. அந்த பாவங்கிற உணர்வு கூட ஜனங்களுடைய மனதில் இல்லை. ஏதோ தப்பு நடந்து வச்சுங்க அப்படி சொல்கிறாங்களே ஒழிய, தேவனுக்கு விரோதமாக நாங்கள் இப்படி பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, நம்மளையும் பேசக்கூடாதுன்றாங்க. இப்போ சில காலகட்டங்களில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக கிராமத்தில் மற்ற இடங்களில் தெருவில் போய் நின்று பேசினா, பாவியாக இருக்கிறவர்கள் மனம் திரும்புன்னு என்னை பாவி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருகிறவர்கள் நிறையா இருக்கிறாங்க. பாவின்னு பிரசங்கம் பண்ணாதேங்கிறாங்க, விரட்டி விடுறாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? என்னை பாவின்னு சொல்லாத, எங்களுக்கு என்ன குறைச்சி, நான் யாருக்கு என்ன கேடு செஞ்சேன், நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி, மனசாட்சியே இல்லாத ஆட்கள் மாதிரி பேசுகிற சமுதாயத்தில் நம்ம இருக்கோம். பார்த்தீங்களா? பாவம்னு என்னங்க? மனசாட்சியில் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியுதோ அதை மீறி செய்கிறதான பாவம். இந்த மனசாட்சிங்கிறது என்னது? கடவுள் நம்முடைய இருதயத்தில் வச்சுருக்கிறது. மனசாட்சி இல்லாத ஒரு ஆளை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? எங்கேயும் இல்லை. அப்போ மனசாட்சியே ஒன்று நம்மக்கிட்ட கொடுத்து, நீ ஒழுங்காக நடக்கிறியான்னு பார்த்துக்க, நீ ஒழுங்காக நடக்கணும், நீ தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் எல்லாருடைய இருதயத்துலேயும் ஒரு மனசாட்சியை ஒரு மிஷினை ஃபிட்டப் பண்ண மாதிரி உள்ளே ஃபிட்டப் பண்ணி வச்சுருக்கிறாரு இருதயத்தில். ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க? மனசாட்சியெல்லாம் பற்றி பேசாத, நாங்கள் எது சரி தப்பு ரைட்டுன்னு சொல்கிறோமோ அதுதான் கணக்கு, இந்த மனசாட்சி பேசுகிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர்கள் ஒரு சட்டத்தை இயற்றிக்கிறாங்க. எங்கள் ஊர் வழக்கம், எங்கள் ஊர் சட்டம், எங்கள் ஜாதி பழக்கம், எங்கள் இப்படியெல்லாம் சொல்லிடுறாங்க.
அப்போ இவங்களுக்கும் கடவுளுக்கு இருக்கிற கனெக்ஷனை வெட்டிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் அந்த மனசாட்சி விடாது அவங்கள. என்ன தப்பு பண்ணாலும் சின்னதோ பெருசோ அது அவங்கள விடாது. கடைசியில் கர்த்தர் இந்த மனசாட்சியின் அடிப்படையில் தான் எல்லா மனுஷனையும் நியாயந்திருக்க போகிறாருன்னு பைபிளில் எழுதியிருக்கு. இந்த பைபிள் ஒன்றில் மட்டும்தான் பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. மற்ற இடங்களில் பாவங்கிற வார்த்தை வரமாட்டேங்குது. அப்போ இந்த பாவம்னா தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய செயல். அப்போ அந்த பாவத்திலேருந்து மனம் திரும்பணும்னு சொல்லியிருக்கே, அதெல்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு, உலகத்து மக்களுக்கு அதெல்லாம் அங்கீகரிக்க முடியலை. ஏன் உலகமெங்கு இருக்கக்கூடிய மதங்களில் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க தான் எண்ணிக்கை அதிகம். 30% அதிகமாக கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மற்ற மதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதை விட குறைச்ச எண்ணிக்கை தான். இப்போ கிறிஸ்தவர்கள் தான் உலகத்திலே அதிகம். அப்புறம் அடுத்த லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமியர் வருவாங்க. அதுக்கடுத்த லெவலில் பார்த்திங்கன்னா இந்துக்கள் வருவாங்க. இந்துக்களோட போட்டி போட்டுக்கிட்டு சீனர்கள், அவங்க என்ன கன்ஃபியூஷியஸ் மதம், அப்புறம் அவங்க அந்த முன்னோர்கள் வழிபாடு அதில் இருக்கிறவங்க. அப்போ இதெல்லாம் கணக்கு பார்த்திங்கன்னாக்க 30% 33% இது வந்து ரொம்ப அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கு. இவங்களே, இந்த கிறிஸ்தவர்களே மனசாட்சியெல்லாம் பேசாதீங்க அப்படி சொல்லிடுறாங்க. அவங்களே ஒரு பெருங்கூட்டம் தங்களுக்கென்று ஒரு சட்டத்தை வகுத்து கொண்டார்கள். இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம செத்தா பரலோகம் போகணும் அப்படின்னு சொல்ல, இல்லை நாங்கள் பரலோகம் போகாட்டி பரவாயில்ல, உத்தரிக்க தான் போவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அதை வந்து குறை சொல்லலை, குற்றம் சொல்லலை. ஆனால் இப்படி ஒன்று இருக்கே, எப்படி இந்த மாதிரி நிலைமை வந்துச்சு, கடவுள்கிட்டருந்து எப்படி நாம் பிரிக்கப்பட்டோம், எப்படி நாம் பாவின்னு ஆக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். பாவியாக இருக்கிறவன் பரலோகம் போக முடியாது. பாவிக்கும் பரலோகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, பாவிக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ பாவியாக இருக்கிறவன் சாகிற அன்னைக்கு கல்லறையோடு முடிஞ்சு போயிட்டா பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி உலகத்து மக்கள் எவ்வளோ பேர் கல்லறையோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. கல்லறையோட கதை முடியலையே. இந்த சரீரம் மண்ணுக்கு போகுது. ஆனால் அதை கூட நான் நினைக்கிறேன், கடவுள் வந்து பின்னாடி உயிரோட எழுப்பி நியாய தீர்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு அங்கே பைபிளில் சொல்லியிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால நீ எப்படியா என்னை உயிரோட எழுப்புவ, நான் பார்க்குறேன்னு சொல்லி அடக்கம் பண்ணால் தானே நீ கல்லறையிலிருந்து எழுப்புவ, நான் எரிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இறந்தவங்களை எரிக்கிறதுக்கு போயிட்டாங்க. மெடிக்கல் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிருமிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி சரீரங்களை எரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக சரீரம் அடக்கம் பண்ணுறதுக்கு பதிலாக எரிச்சிட்றேன் அப்படிங்கிறதும் இருக்க தான் செய்யுது. கல்லறை இல்லாமல் எரிச்சிட்டாங்கங்கிறது அது வேறு. இப்போ அந்த மாதிரி மின்சாரத்தில் அந்த எரியூட்டு நிலையமெல்லாம் நிறையா வந்துருச்சு. அதனால் போகிறதெல்லாம் வழக்கு அதிகமாகிருச்சு. ஆனாலும் அடிப்படையிலே ஒன்று இருந்ததே, அது என்ன? மனிதனுடைய சரீரம் மறிக்க முடியும், ஆனால் அவனுடைய ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு சாவு இல்லையே. அந்த ஆத்மா எந்த தேவன் நம்மளை சிருஷ்டிச்சாரோ அந்த ஆத்மா போய் அந்த தேவன்கிட்ட போய் நிற்குது நியாய தீர்ப்புக்காக. அப்போ தேவனோட கூட வாழ்ந்திருந்தால் அது பரலோகம் போகும், தேவனோட கூட இருக்கும். தேவனோட கூட வாழாமல் எதிர்த்து பாவத்தில் வாழ்ந்திருந்தால் அதுக்கு நரகம் அப்படின்னு ஒன்று அங்கெல்லாம் இருக்க தான் செய்யுது. நரகம்ங்கிறது என்னது? அது ஒரு இடம், இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் போகிற இடம். அங்கே அந்த ஆத்மாவுக்கு சாவு கிடையாது. அந்த நரகத்தில் என்ன அந்த ஆத்மா எரிஞ்சு பஸ்பமாயிரும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மிகவும் அக்கினிமயமான ஒரு இடம், வேதனைப்படுற இடம். அந்த வேதனைப்படுற இடத்துல சதா காலமும் வேதனைப்படணும்னு சொல்லியிருக்கு பைபிளில். நரகம் பற்றி சொல்கிறப்ப அங்கே போகிறவங்க திரும்பி வர முடியாது, அங்கே போகிறவங்க தற்கொலையும் பண்ண முடியாது. அங்கே ஒரு அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. அது சரீரம்னா வெந்து போகும். அதான் சரீரம் இல்லை, ஆத்மா தானே அங்கே போகுது. அதனால் அது வேகாது, ஆனால் வேதனை இருக்கும். வேதனைப்பட்டுக்கிட்டே கிடக்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு இடம் தான் நரகம். அப்படி இடத்துக்கு போக வேண்டியிருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. இப்போ என்ன கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீ அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நீ மனம் திரும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிலைமையில்
மனுஷனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, இப்படி ஒரு பாவிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே எப்படி மனுஷன் வந்தேன் அப்படிங்கிறத பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைக்கி உலக மக்கள் அது மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால இப்படி பாவியாக வாழ்கிறாங்கிற ஒரு உணர்வே இல்லாமல், இந்த ஒரு அறிவே இல்லாமல் தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இருதயத்தின் ஆழத்தில் நம்ம மனசாட்சியில் நம்மளோட நடவடிக்கைகள் கடவுளுக்கு முன்னாடி சரியாக இல்லை அப்படிங்கிற உணர்வு இருக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் மழுங்க பண்ணிவிட்டு, மனசாட்சியை மழுங்க பண்ணிவிட்டு, எங்கள் சூழ்நிலை இதுங்க, எங்கள் ஊர் இதுங்க, எங்கள் ஊர் வழக்கம், எங்கள் ஜாதி வழக்கம், எங்கள் ஜனங்கள் வழக்கம் அப்படின்னு சொல்லி அதில் போகிறது சுமூகமாக தெரியுது, போகிறாங்க. ஆனால் முடிவில் நரகம்தான் போகிறாங்கங்கிறத நினைக்காமையே போய்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இப்போக்கி இந்த செய்தி மூலமாக நம்முடைய மனுஷனுடைய நிலைமை இப்படி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். 1967-70 நான் மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் நான் டிகிரி படிக்க போயிருந்தேன். ஹாஸ்டலில் இருந்தோம். அப்போ பக்கத்தில் ரூமில் ஒரு நண்பர் வீட்டில் ரூமில் போய் உட்காந்து அவருடைய சேரில் உட்காந்து அவருடைய ஷெல்ஃபில் இருக்க எல்லா புஸ்தகம்லாம் பார்த்தப்ப பைபிள் ஒன்று இருந்துச்சு. அட இது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு எடுத்து ஆரம்ப பகுதியை வாசித்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும், ஏன் இப்போதைக்கு உலக நடைமுறையே இப்படித்தானே இருக்குது, அப்படி இதன் அடிப்படையில் தானே இருக்குதுன்னு நான் நினச்சேன். இப்போ முதல் 3 அதிகாரத்தில் பைபிளில் என்ன போட்டிருக்கு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்புறம் முதல் 6 நாட்களில் வெளிச்சத்தை உண்டாக்குனார், ஆகாய விரிவை உண்டாக்குனார், புல் பூண்டு செடி கொடிகள் பழமரங்களை உண்டாக்குனார், அப்புறம் சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்குனார், அப்புறம் தண்ணீரில் இருக்கிற நீந்துகிற ஜீவராசிகள், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளெல்லாம் உண்டாக்குனார். அப்புறம் 5ஆவது நாளில் 6ஆவது நாளில் காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊர்வனை எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு மனுஷனையும் அவருடைய சாயல ரூபத்தில் உண்டாக்குனார் சொல்லிவிட்டு 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார். அதாவது 7ஆவது நாள் இந்த மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். மனுஷனை பொறுத்த வரைக்கும் நேற்று சிருஷ்டித்தாருன்னா இன்றைக்கி முதல் நாள் கர்த்தர்ட்ட உட்காந்துருக்கணும், ஓய்வு நாள் அப்படி சொல்லியிருந்தார். அப்புறம் மனுஷனை ஆணும் பெண்ணுமா எப்படி படைத்தார், எப்படி ஒரு ஏதேன் தோட்டத்தில் வச்சுருந்தார், அவனுக்கு துணை ஏற்ற துணை வேணும்னு தான் இவனுடைய சரீரத்தில் விலா எலும்பை எடுத்து அதை மனுஷியாக செஞ்சு ஏற்ற துணையாக கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து மனைவியோட இசைந்திருப்பான் அப்படின்லாம் சொல்லி எழுதியிருக்கு. இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் 3ஆவது அதிகாரத்தில் இருக்கிறது அதை வாசித்தப்போ எனக்கு ஒரு பெரிய அட இப்படி தான் இந்த பூமியில் இருக்க மக்கள் இப்படி இருக்காங்களா அப்படின்னு. அந்த 3ஆவது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு? பூமியில் இருக்க சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லி ஆதாம் ஏவாளை எப்படி ஏமாற்றி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய வச்சுச்சுன்னு எழுதியிருக்கு. பாவம் செஞ்சவொன்னே அவங்களுடைய பாவ கண்கள் முதல்ல கண்ணு திறந்துருந்துச்சு, அது எல்லாத்தையும் நல்லா தான் பார்த்தாங்க. இப்போ பாவ கண்கள் திறந்து விட்டன. அவர்கள் வெட்கப்படுறவர்களாகவும் பயப்படுறவர்களாகவும் ஆயிட்டாங்க. அப்புறம் ஏன்டா இப்படி செஞ்சேன்னு போய் அந்த ஸ்திரீயை கேட்டால் இந்த சர்ப்பம் என்னை வஞ்சிச்சிருச்சுன்ட்டு சொல்கிறான். அப்புறம் புருஷன்கிட்ட போய் நீ ஏன்டா அந்த பழத்தை தின்னேன்னு கேட்டால், நீ என்னோட கூட இருக்கும்படி கொடுத்த மனைவி தான் கொடுத்தா, ஸ்திரீ தான் கொடுத்தா, நான் தின்னேன் அப்படின்றான். நீர் கொடுத்தா அந்த ஆள் தான் அதான் கொடுத்துச்சு தின்னு விட்டேன் அப்படிங்கிறான். அதனால் கர்த்தர் சாபம் போட்டார்னு வருது. நீ நான் சொன்ன வார்த்தையை கேட்காம அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு பழத்தை சாப்பிட்டதுனால உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அது தன் பலனை கொடுக்காது. அப்புறம் நெற்றி வியர்வை சிந்தி தான் நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் நீ சாப்பிடவே செய்யணும் அப்படின்ட்டாரு. அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், நீ கர்ப்பவதி ஆகும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன். அட இப்போவும் அப்படி தானே இருக்குது அப்படிலாம் பார்க்குறப்ப பைபிளில் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை அப்படி தானே இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறது. அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? இவன் என்னை இந்த மாதிரி ஏதேன் தோட்டத்திலே விட்டுட்டாக்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சுட்டு பாவியாகவே காலாகாலம் இருந்து தொலைச்சிருவானே அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை திங்க விடக்கூடாதுன்னு அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விட்டாருன்னு. ஆனால் ஏதேன் தோட்டங்கிறது பரலோகம் போன்ற ஒரு வாழ்க்கை. அப்படி பரலோகம் போன்ற ஒரு வாழ்க்கையில்
இழந்துட்டாங்கன்னு போட்டிருக்கு. இப்போ பாவியாக இருக்கிற மனிதர்களுடைய நிலைமையை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மனதில் எவ்வளவு சமாதானமாக சந்தோஷமாக ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிற இந்த பூமியில் ஏதேன் தோட்டம் போல் அழகான பரலோகம் போன்ற அந்த அந்த தோட்டத்தில் இன்றைக்கி இவங்க அப்படி இருந்து பாவம் செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா எப்படி நல்லா இருந்திருக்கும், சமாதானமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, குடும்பங்கள் நல்லா இருந்திருக்கும், தேவனோட கூட ஐக்கியம் இருக்கும், அவருடைய முழு ஆசீர்வாதம் இருக்கும். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பல வகைகள் மரங்கள் எல்லாமே பார்த்தா இனிப்பான, இன்றைக்கி மாம்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, பலாப்பழம் இருக்குது, மற்ற எல்லா பழங்களும் இவனுக்கு வருஷம் பூரா ஒரே மாதிரி பழம்னா கூட என்ன எப்போ பார்த்தாலும் கிரேப்ஸ் தானா அப்படின்னு சொல்லி அது நமக்கு பழகினதுனால அது சப்புன்னு போயிடுது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வருஷத்தில் 12 மாதத்துலேயும் 12 விதமான கனிகள்லாம் கொடுக்குறேங்கிற மாதிரி பலவிதமான கனிகள் டேஸ்ட்டு காலத்துக்கு ஒருக்கா ஒரு டேஸ்ட்டு போட்டு கொடுக்குறாரே, இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் பாவம் இல்லாமல் வாழ்ந்திருந்தா, குற்ற மனசாட்சி இல்லாமல் இருந்தால் இந்த வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ மனுஷன் குற்ற மனசாட்சியோட கடவுள் முன்னாடி நிற்க நமக்கெல்லாம் தகுதி இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற நிலைமையில், அப்புறம் பாவம் செஞ்சிட்டோம்ல நரம் போய் தானே ஆகணும், தண்டனை நியாய தீர்ப்பு வரத்தானே செய்யும், தண்டனை வந்து தானே ஆகும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கிறாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் உள்ள நிதானித்து பார்த்தா தெரியும். ஆனால் அதை பற்றி சட்டம் பண்ணாமல் நம்ம இப்போ இருக்கிற வேலையை பாரியா, இந்த வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், அவனை காட்டில் நம்ம பெரிய ஆள் ஆகணும், மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தா நம்ம கார் வாங்கணும், கார் வச்சுருந்தா நம்ம ரயில் வாங்கணும். இப்படி போட்டியில் தான் உலகம் ஓடிக்கிட்டு இருக்கே ஒழிய, எழுத்த வீட்டுக்காரன் பிள்ளை 400 மார்க் எடுத்துருச்சா, நீ 410வது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டியில் போட்டு இந்த பிள்ளைகளை போட்டு அலட்டு எவ்வளோ பயங்கரம் பார்த்தீங்களா. நல்லா படிக்கட்டுங்கிறது வேறு, அவனோட அதிகமாக வாங்கணுங்கிறது அதை விட மோசம். அப்போ இவங்க திறமையெல்லாம் வெளிப்படுத்தலாம், ஆனால் பாவம் இருக்கும்போது இந்த பிள்ளைய தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தவும் முடியலை. அந்தந்த குடும்ப பின்னணியில் அங்கே இங்கே இருக்கக்கூடிய பாவங்கள் அளவை பொறுத்து அந்த பிள்ளை மன தெளிவோடு இருக்குதா இல்லை அசம்பந்தமாக இருக்குதா அப்படிங்கெல்லாம் நமக்கு பார்க்க முடியுது. ஸ்கூலில் கிளாஸில் பார்த்திங்கன்னா சில 1-2 பிள்ளைங்க நல்லா படிக்குங்க, அப்புறம் நிறைய பேர் ஆவரேஜ் லெவலில் இருப்பாங்க. ஒரு சில பிள்ளைய மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லணும், இல்லாட்டி 10 தடவை சொல்லணும், இல்லாட்டி டியூஷன் வைக்கணும். அப்போ ஏன் இதெல்லாம் வருது? எல்லாத்துக்கும் மூளை இருக்குது, எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது, எல்லோரும் படிக்கலாம், எல்லோரும் நல்ல பேருக்கு வாங்கலாம். ஆனால் அங்கே ஏதோ இந்த பாவத்தின் அளவுகள் நிமித்தம் அது அங்கே படிப்பில் கூட வித்தியாசம் இருக்குது, செய்கிற வேலைகளில் வித்தியாசம் இருக்குது, ஞானத்தில் வித்தியாசம் இருக்குது, வாழ்க்கையில் முன்னேறதில் வித்தியாசம் இருக்குது, முடிவில் மறிக்கிற அன்னைக்கு போகிற இடத்துலையும் வித்தியாசம் வந்துடுது. இங்கே இந்த பூமியில் மனசாட்சி நிமித்தம் கர்த்தர் பேசுகிறது நமக்கு தெரியுது. நீ மனம் திரும்பு, பாவத்தை விட்டு வா, என் கூட வந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது தெரியுது. அதுவும் இல்லாமல் மனுஷனுடைய பாவத்துக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி சிலுவையில் பரிகாரம் செஞ்சது. பாவத்தின் சம்பளம் மரணம். அது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கிறேன், நீ மனம் திரும்பி ஒழுங்காக வந்துட்டாக்கா கடவுள் உன்னை தான் பிள்ளைய ஏற்றுக்கிடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வர்றாரு. இதெல்லாம் பூமியில் நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? இப்படி ஒரு கடவுள் இருக்கிறது தெரியுது. அப்புறம் இன்னும் எவ்வளவோ ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்கிறாங்க. கடவுள் நீ அந்த தெய்வத்தை கும்பிடக்கூடாது, இந்த தெய்வத்தை கும்பிடக்கூடாதுன்னெலாம் அவர் சொல்லலை. நீ எதை வேணாலும் செய்யலாமியா, நான் உனக்கு சுயாதீனம் கொடுத்துருக்கேன், ஃப்ரீ வில் சுயாதீனம் கொடுத்துருக்கேன், உன் இஷ்டப்படி நீ வாழலாம். ஆனால் இஷ்டப்படின்னு சொல்லிக்கிட்டு கிணத்துல விழுந்தா அது நல்லதா? என் இஷ்டம் நான் தூக்கு போட்டு சாவேன் நல்லதா? என் இஷ்டம் நான் ரயிலில் விழுந்து சாவேன் நல்லதா? என் இஷ்டம் நான் மருந்தை குடிச்சு சாவேன் நல்லதா? கடலில் விழுந்து சாவேன் நல்லதா? சாகாத நல்லாருன்னு சொல்கிறார். ஏமா சுயாதீனம் எதுக்கு? நல்லா வாழ்கிறதுக்கு. ஏன்னா நான் விருப்பப்பட்ட படிப்பு படிக்கலாம், நான் விருப்பப்பட்ட வேலைக்கு போகலாம், நான் விருப்பப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணலாம், நான் விருப்பப்பட்ட ஊரில் குடியிருக்கலாம், நான் விருப்பப்பட்ட மாதிரி வீடு வாசலை வச்சுக்கிறலாம், நான் விருப்பப்பட்ட மாதிரி வேலையிலேருந்து நல்லா சம்பாதிச்சு எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நம்மளும் சமுதாயமாக அன்பாக இருந்து ஒரு நல்ல சமுதாயத்தில் நம்ம வாழலாம். அப்படி விட்டுவிட்டு போட்டிக்கே எல்லாத்துலேயும் இருந்தாக்கா அங்கே ஒன்றும் நல்லா இல்லையே. அப்போ மனுஷனுடைய மனசு எங்கேயே கெட்டு போச்சே. உண்மையான ஒரிஜினல் கண்டிஷன் தெரியலப்பா. அதை தான் சொல்ல வர்றேன். ஒரிஜினல் கண்டிஷன் என்னது?
மனுஷன் கடவுளை உண்டாக்கினப்ப அவர் சாயலில் அவருடைய ரூபத்தில் கடவுள் மாதிரியே நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் கடவுள் ஆவியாக இருக்கிறாரு, மனுஷனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தாரு. ஆவியாக இருக்கிற கடவுளுடைய சாயல் ரூபத்தில் அவரை மாதிரி இருக்கக்கூடிய ஆவியோடைய ஒரு மனுஷனாக இந்த சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறான். அவ்வளோதானே. அப்போ இந்த சரீரத்தில் குடியிருக்கிறவன் தான் இந்த இயற்கை மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அதெல்லாம் பார்க்குறான், நல்லா இருக்கலாம். அழகான அழகான மலைகள், பள்ளத்தாக்குகள், நீரூற்றுகள், ஓடைகள், குளங்கள், காடுகள், அடர்ந்த மரங்கள் உள்ள காடுகள், அங்கே இருக்க பூக்கள், அதில் இருக்க பழங்கள், அது நிறங்கள்லாம் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது. பூக்கள்லாம் அழகாக இருக்குது. எவ்வளோ பெரிய சமுத்திரம், அதில் இருக்க கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், அதில் இருக்க திமிலங்கள் எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி பார்த்து அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி மனநிலைக்கு வந்தால் நல்லா இருக்கும்ல. ஆனால் நான் கேட்குறேன், டவுனுக்குள்ளே இருக்க ஆளுங்க மேலே நட்சத்திரங்கள் இருக்குது பார்க்குறாங்களா? நட்சத்திரங்கள் இருக்கிறத கூட பார்க்கல, சந்திரன் வர்றதை கூட பார்க்கல. இருட்டுனாக்கா அவ்வளவுதான், லைட்டை போட்டுருவாங்க, வேறு எதுவுமே தெரியாது. பகலில் சூரியன் வந்து அவ்வளோ பிரகாசமாக வர்றதுனால, வெயில் அடிக்கிறதுனால சூரியனை மட்டும் பார்த்துடுறாங்க. ஆனால் எப்படி மக்கள் மாறிட்டாங்க? கடவுள் உண்டாக்குனதை பார்க்கக்கூட முடியல. செடி கொடி ஆமாம் அப்படி தான் வரும் அப்படி சொல்லிடுறாங்க. அந்த இலைகள் அதில் வந்து சூரிய வெளிச்சம் பட்டு இங்கே இருக்க கார்பன் டை ஆக்சைடு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மண்ணிலிருந்து சத்து பொருள்லாம் எடுத்து நமக்காக சாப்பாடெல்லாம் இந்த செடிகள் தயாரிக்குதுங்கிறத அதை நினைக்கல. அது இப்படி வெள்ளாமல் போட்டால் அது அறுவடை வரும், 3 மாதத்தில் வரும், 6 மாதத்தில் வரும், அப்படி விளைக்கும், அப்படி அதோடு போயிடுறாங்க. இதெல்லாம் உண்டாக்குன கடவுள் யாருன்னு இப்போ நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்மளை உண்டாக்குன கடவுளை பற்றி நினைக்கணும். கடவுள் எப்படி உண்டாக்கியிருந்தார், இவன் எப்படி மாறிக்கிட்டான், இந்த பாவம்ங்கிற ஒன்றை செஞ்சு எப்படி தன்னை கடவுளுடைய சாயல ரூபத்தில் இல்லாமல் மாற்றிக்கிட்டான். இவன் குற்ற மனசாட்சி உடையவனாக இருக்கான், தாழ்வு மனப்பான்மை உள்ளவனாக இருக்கிறான், கடவுள் முன்னாடி நிற்க தகுதி இல்லாதவனாக இருக்கிறான், நியாய தீர்ப்பு வந்து நரகம் போகிற நிலைமையில் இருக்கிறான். ஆனால் இதெல்லாம் மாற்ற முடியுமே? இப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, சரி இப்போ சரி பண்ணியா? அதை தான் ஆண்டவர் கேட்குறாரு. அன்னைக்கு நீ வந்து என் கட்சியிலேருந்து பிசாசு கட்சிக்கிட்ட போயிட்ட, நீ இப்போ நீ பிசாசு கட்சியிலேருந்து என்கிட்ட வந்துரு, அந்த பாவ கட்சியிலேருந்து அந்த பிசாசு கட்சியிலேருந்து என்கிட்ட வந்துரு அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்றாரு. அதுதான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கிறாரு. ஏன் இயேசுவை ஏற்றுக்கணும்? இவர் ஒருத்தர் தான் நம்ம பாவத்துக்கு பரிகாரம் பண்ணால். பாவத்தின் சம்பளம் மரணம். இவர் சொல்கிறார், உன் பாவத்துக்கான தண்டனையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், நான் சிலுவையில் போய் அந்த தண்டனை நான் ஏற்றுக்கிறேன், நீ மனம் திரும்பி இயேசுநாட்டை வந்துட்டேன்னாக்கா அது இந்த ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன்னா அவர் நீ கடவுளுடைய பிள்ளையாவே ஆக்கிடுவேன்றாரு, நீ பரலோகம் போகலான்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதை நினைக்கணும். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்ச ஒரே ஆள் இந்த உலகத்தில் இருக்கிறாருன்னா அது இயேசுநாதர் மட்டும்தான். நமக்கு ஆரம்ப கட்டங்களில் தெரியல, இவர் ஏன் பாவம் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு அப்படி தான் நம்ம நினைப்பான். இவருக்கு வேறு இடமே இல்லையே, இவர் ஏன் சிலுவையில் தொங்கிட்டு கிடக்கிறாரு, பார்த்தா கடவுளுங்கிறாங்க, ஆனால் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்றும் விளங்கலையே. ஆனால் நல்லா சொன்ன ஒரு பாடு தான் தெரியுது, ஓஹோ நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டு, அந்த பாவத்துக்கான தண்டனையான மரணத்தை ஏற்றுக்கிட்டு, அது இந்த ஆளுகளும் கொடூரமாக அந்த அவரை இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க. அப்படியெல்லாம் கொண்டுட்ட பிற்பாடு ஆனால் பரிகாரம் செஞ்சு விட்டார். இப்போ நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சதுனால இவர்கிட்ட வந்தால் பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி மனிதர்கள் அநேகர் பேர் நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்மளே பரிகாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு வீட்டை விட்டு எங்கேயோ காடுகளில் போய் அங்கே முனிவர்கள் மாதிரி அங்கே எந்த சமுதாயம் இல்லாத இடத்துல தனியாக உட்காந்து இந்த சரீரம் தான் பாவம் செய்ய வைக்க பார்க்குது, அதனால் இந்த சரீரத்தோட கிரியைகளை அடக்கணும் அப்படி சொல்லி சரீரத்தை அடக்கிறதுக்கு அதை எவ்வளவு தரக்குறைவாக நடத்தணுமோ நடத்திக்கிட்டு காடுகளில் போய் இருந்துக்கிட்டு முனிவர்கள் ரிஷிகள் மாதிரி இருந்துக்கிட்டு அங்கே என்னமோ சாதிக்கிறேன், ஒன்றும் சாதிக்கலை. ஆனால் மனம் திரும்ப, நீ அதெல்லாம் அந்த பக்கம் போயிட்டையா, என் பக்கத்துலேருந்து அந்த பிசாசு பக்கம் போயிட்ட நீயே, இப்போ நீ பிசாசு பக்கத்துலேருந்து என் பக்கம் வந்துரு, நான் உன் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணியிருக்கேன், அந்த பரிகாரம் உனக்கு செயல்படும், நீ என் பிள்ளையா வந்துடலாம், பாவம் தொலையும், பரலோகம் போகலாம் அப்படி சொல்கிற ஒருத்தர் இந்த இயேசுநாதருங்க. அதனால தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது இப்போ இருக்கிற உலகத்தை நீங்கள் பாருங்கள், எல்லாம் படிக்கிறாங்க, நிறைய படிப்பு பெருக பெருக
விஞ்ஞானிகள் ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டான், கடவுள் ஒன்று இல்லைன்னே சொல்ல வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து அந்த பாடத்தில் அந்த இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்க பார்க்க காம்ப்ளிகேஷன்ஸு, அது சிக்கலான காரியமாக இருக்குது, சிருஷ்டிப்பு ரொம்ப சிக்கலானதாக இருக்குது. இப்படியெல்லாம் அது எப்படி நம்ம எவ்வளோ செஞ்சாலும் செய்ய முடியாதே. நம்மால் சொல்கிறான், தண்ணியிலேருந்து சின்ன சின்ன ஜீவராசி வந்துச்சு, வளர்ந்து வளர்ந்து பெருசாகி பெரிய எல்லா மிருகங்களும் வந்துருச்சுன்றான். ஆனால் இந்த நல்ல உயிரோடு இருக்கிற மனுஷன் செத்து ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் அந்த உயிரை உண்டாக்கடான்னா உயிரை உண்டாக்க முடியாது. எல்லாத்தையும் சரீரமே செய்ய முடியாது. அப்புறம் அதில் உயிரை எங்கிட்ட கொண்டு போய் வைக்க, அதனால் அவனை முடியல. இப்போ முழிக்கிறான், ஐயோ கடவுள் உண்டாக்கி வச்சு இப்படி காம்ப்ளிகேட்டடாக வச்சுருக்கிறாரு, இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு போயிட்டான். ஆகா எவ்வளோ பெருசுன்னு அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னாங்க. கடைசிக்கு ஒன்றுமே புரியலைன்ட்டான் கடைசியில். அப்போ இன்றைக்கு நம்மை நிதானித்து பார்த்து கடவுளுடைய சிருஷ்டியாக நம்ம இருக்கோம், அவருடைய பிள்ளையாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணுங்கிறத நினச்சி பார்த்து நம்முடைய மனசை சரி பண்ணி நமக்குள்ளே சமாதானம் உண்டாக்குறத விட்டுட்டு மற்ற எல்லாம் கண்டுபிடிச்சி, இதை கண்டுபிடிச்சிட்டேன் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறது அது ஒன்றும் சரியாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் உங்களையே ஒரு தராசில் நிறுத்தி பார்க்கலாம். நீங்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்தீங்க, பிள்ளையாக பிறந்தீங்க, வளர்ந்தீங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்திலேருந்து நமக்குள்ளே எது சரி தப்புன்னு தெரிஞ்சாலும் அந்த சரிங்கிறத செய்யாமல் அந்த ரூல்ஸை சட்டத்தை மீறுதல், இதை செய்யக்கூடாதுன்னு அதான் செய்யணுங்க. ஒழுங்காக படினா படிக்க முடியாதுன்னு, படினா ஊர் சுத்த போகிறேன்னு, அப்படி ஏதாவது ஒரு இடக்கு முடக்காக சொல்லிக்கிட்டு இருக்க மனநிலை நமக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? அதைத்தானே ஒழுங்குபடுத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி அடங்காத பிள்ளையாக இருக்காத, என் கூட வந்து அடங்கி ஒழுங்காரு அப்படின்னு சொல்கிற கடவுள் இருக்கிறாரு. எப்படி வேணாலும் வாழலான்னு மக்கள் நினைக்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்க முடியாது, இப்படி தான் வாழணும்னு கடவுள் சொல்கிறாரு. இது எல்லாமே நான் சும்மா சொன்னால் நான் ஒத்துக்கிற மாட்டீங்க. ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ள மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் அதை ஒத்துக்கிறாமல் போக முடியாது. உங்கள் மனசாட்சியோட மீறி உங்களால் எதுவும் செய்ய முடியும்? செய்யலாம், ஆனால் மீறி அதிகமான குற்றச்செயல்களுக்குள்ளே தான் போக முடியுமே ஒழிய அதிலேருந்து திரும்பி வர முடியாது. அதனால் நிதானிங்க. இப்போ நான் இதை எதுக்கு சொன்னேன், அங்கே போய் பக்கத்தில் நண்பருடைய வீட்டில் ரூமில் உட்காந்து பைபிள் அடித்து படித்தோடனே, ஐயே இந்த உலகம் எப்படி தான் இருக்குதுங்கிறதுக்கு இதாண்ட அடிப்படையில் அங்கே இருக்குதுன்னு பார்த்தனே. அதுபோல் நம்ம எல்லோரும் பார்க்கணும், நம்ம எப்படி இந்த உலகத்தில் வந்தோம், எப்படி கடவுளுடைய பிள்ளையாக சிருஷ்டிக்கப்பட்டோம், ஆனால் இப்போ எப்படி பாவிங்கிற ஒரு நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு தான் பெரிய அளவு படிப்பு படித்து எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் பாவங்கிறத போக்கலை இல்லை. அந்த பாவத்தை தன்னால் போக்கிக்கிறவும் முடியாதில்ல. அதனால் கடவுளுடைய உதவி தேவை. இன்றைக்கி எந்த மிருகமாவது சாமி கும்பிடுதா? ஆனால் மனுஷன் மட்டும் சாமி கும்பிட்றான். ஏன்? நல்லா வாழ்கிறதுக்கு நம்முடைய அறிவு பலன்லாம் பத்தாதுன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன தான் படித்தாலும், என்ன தான் பெரிய வேலைக்கு போனாலும், எவ்வளோ தான் பெருசாக சம்பாதிச்சாலும், எவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக வாழ்ந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நல்லா பிழைக்க முடியாதுங்க அப்படின்னு கடவுளை தேடுற அதெல்லாம் இருக்க தானே செய்யுது. அதை கொஞ்சம் ஒழுங்காக தேட சொல்கிறான். இந்த இயேசுநாதர் சொல்கிறார், உன்னுடைய பாவங்களுக்கு நான் பரிகாரம் செஞ்சுருக்கிறேன், நீ என்கிட்ட வா, பாவத்தெல்லாம் தொலைக்கிறேன், நான் உன்னை கடவுளுடைய பிள்ளை ஆக்குறேன், நீ பூமியிலே நல்லா இருக்கலாம், போகிற அன்றைக்கி பரலோகமும் போகலாம், நீ ஆண்டவருடைய பிள்ளையா வான்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறத கூப்பிட்றத நீங்கள் பார்க்கலையா? இப்போ அட்லீஸ்ட் நான் சொல்கிறத கவனித்து பாருங்கள். இந்த பூமியில் நீங்கள் நல்லா வாழலாம், போகிறப்ப பரலோகம் போகலாம். இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சார். இந்த இயேசுவை தவிர நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்ச யாரும் கிடையாது. பாவம் இல்லை அப்படி இப்படி இல்லை ஏதாவது சொல்லிட்டு தெரிய முடியாது. உண்மையை ஒத்துக்கணும். எது உண்மையோ அதை ஒத்துக்கணும். இல்லைல்ல அதெல்லாம் முடியாது. அப்புறம் போகிறத போய்கிட்டே இருக்க வேண்டியதேன். ஒரு நாள் மறிக்கிற அன்றைக்கி நரகம் போனால் அப்போக்கு யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. இப்போவே மனம் திரும்பலாம், நரகத்துக்கு போகலாம், ஆனால் திரும்பி வர முடியாது. அதனால் இப்பொழுதே புத்தியை ஒழுங்காக்கி நம்முடைய இருதயத்தை சரி பண்ணி நம்மளை உண்டாக்கின கடவுள்கிட்ட வந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறது தான் சரி. இந்த இயேசுவை ஏற்றுக்கங்க, ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார், நீங்கள் பரலோகமும் போகலாம். அல்லேலூயா. கவனியுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். சந்தேகம் வந்தால் இதை தொடர்ந்து பாருங்கள், அடுத்தடுத்த செய்தியை பாருங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.